வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல ஒரு புதிய வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. என்னைக்கு அறிவிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி தான் அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா, இதுதான் இந்த ஆண்டுல முதல் முறை அந்த தேர்வு கண்டக்ட் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகே, இந்த தேர்வுக்கான தகுதிகள் என்னென்ன, வயது வரம்பு என்ன, சேலரி எவ்வளவு கிடைக்கும், என்னென்ன போஸ்டிங்ல இருக்கு, இதை பத்தி வீடியோ முழுமையா பார்க்க போறோம். சரி, வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். இது இந்த ஆண்டு தான் முதல் முறையா டிஎன்பிஎஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்துடலாம். டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 26 தான் வந்திருக்கு. அப்ளை பண்ண லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி தான் லாஸ்ட். அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு டேட் கொடுத்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 ஆகஸ்ட் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் திருத்தம் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்ஷன் மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா நமக்கு இருக்கு, ஆனால் ஆப்ஷன் இருந்தாலும் அதை பயன்படுத்த கூடாது. நீங்கள் நம்ம கரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுறோம், நமக்கு வரணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 ஓகே, 2 தேர்வுகள் இருக்கு. பேப்பர் 1ல என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், அது மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ். ஓகேவா, இது ஒரு 200 கொஸ்டின் 300 மார்க் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 என்னைக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26ஆம் தேதி காலை 9:30 12:30 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அவங்களுடைய மேஜரை பொறுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க, தேர்வு எழுத போறாங்க. பார்த்தாலே தெரியும். அக்ரிகல்ச்சர், ஆர்கியாலஜி, பேசும் இன்ஜினியரிங், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி. ஒவ்வொரு சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. டேட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ தேர்வு நடக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 23ஆம் தேதி நடக்கும். அதுல 19, 20 வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி ஒவ்வொரு மேஜர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்ஜெக்ட் போட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தேர்வு எழுத போகிறோம். முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம். அடுத்து வேகன்சி. ஓகே, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, என்னென்ன வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வரும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வரும், எலக்ட்ரிக்கல் வரும், எலக்ட்ரானிக்ஸ் வரும். எல்லாமே ஒவ்வொரு போஸ்ட்டுமே அதே மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கான போஸ்ட் கோடும் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. ஓகேவா. லெவல் 20 பொறுத்து உங்களுக்கு என்ன இருக்கும், சேலரி இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்லே பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட் வரும். ஓகேவா, போஸ்டிங் இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் வேறு எது வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்கும். ஓகேவா. இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் வேகன்சி தனித்தனியாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட போஸ்டிங் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 654 வேகன்சிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ, 654. இது டிஎன்பிஎஸ்ல முதல் முறை இந்த தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. நல்லாவே ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தப்பறம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா 1/7/2024 பொறுத்து 1/7/2024 பொறுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அதர்ஸ் தான் டேட் சொல்றாங்க. அதர்ஸ்க்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் லிமிட் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக செக் பண்ணுங்க. அதர்ஸில் இருக்கவங்க மித்தபடி பிசி அப்படின்னா பார்த்தா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்காது. எஸ்சி எஸ்டி இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பற்றி யோசிக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் அதர்ஸை இருக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா 32 சில தேர்வுகளுக்கும் ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்ஸை இருந்தால் மட்டும் நீங்கள் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி. இங்கே அதே மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இங்கே என்ன இருக்குது, ஒரு பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சுக்கணும். அதே மாதிரி தமிழில் ஃபஸ்ட் நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சது உங்களுக்கு என்ன ஆகும், வரும். ஓகேங்களா. சில போஸ்டிங் மட்டும்தான் பிஎஸ்சி முடிச்சது பிஏ வருது. ஓகே. ஒவ்வொரு இதுமே பாருங்க, உங்கள் மேஜர் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதில் என்ன போஸ்டிங் இருக்கோ அது நம்ம அந்த வேகன்சிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியுமா, நம்ம படிச்சது கரெக்டாக வருதா, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு இந்த டெக்னிக்கல் போஸ்டிங் நீங்களும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். நீங்கள் பொதுவாக டெக்னிக்கல் அப்படின்னாலே டிப்ளமோ இன்ஜினியரிங் தான் எழுதுவான்னு நினைச்சிடாதீங்க. இங்கே பார்த்தா சில டிகிரி போஸ்டிங்கும் உங்களுக்கு இருக்குது.
ஸோ நிறைய டிகிரி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணுங்க. தகுதி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தேர்வு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஜிஎஸ்ஸு, மேக்ஸ் மொத்தம் 200 கொஸ்டின் 300 மார்க். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டெக்னிக்கல் பேப்பரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது 200 கொஸ்டின் தான் 300 மார்க். அதிகம் பார்த்தீங்கன்னா சிபிடி முறையில் தான் ஒன்று நடக்க போகுது. ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் லாங்குவேஜ் வந்து எதில் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. சில தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் நடக்குது. சில தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட்டு, அதே மாதிரி சில தேர்வு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கூட நடக்குது. ஓகேவா? சில தேர்வுகள் தான் தமிழ் இங்கிலீஷ் நடக்குது. மேக்ஸிமம் தேர்வு இங்கிலீஷ் மட்டுமே நடக்கிற தேர்வுலாம் இருக்கு. அதனால எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுவீங்களோ அதுக்கான எக்ஸாம் லாங்குவேஜும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்க பேப்பர் 1 இருக்கும், பேப்பர் 2ல டிரான்ஸ்லேட்டருக்கும் அதாவது டிஸ்கிரிப்ட் டைப்பு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ மேக்ஸிமம் நம்ம சொல்லியிருப்போம். அதுவும் ஃபீஸுக்குன்னு முன்னாடி தெரியும். எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியில் ஒரே மாதிரி தான் ஃபீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ எப்படி அப்ளை பண்ண நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஒன் டைம் ஐடி வச்சிருப்பீங்க. ஸோ ஆன்லைன் அப்ளை போய் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் வேகமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் ரஸ் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவல் கொண்டு போய் சேருங்க. அதாவது டெக்னிக்கல் சம்மந்தம் படிச்சிருப்பாங்க, வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த ஒரு மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் முதல் முறை அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க, நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணிட்டோம் அப்ளை பண்ணட்டும். மேலும் இது போன்ற வீடியோஸும் தொடர்ந்து நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.